ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் என்ன, ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் லிக்விடிட்டியை யூஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக நீங்கள் கான்செப்ட்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ், ஐசிடி கான்செப்ட்ஸ், எலியாட் வேவ், உல்ஃப் வேவு, வைக்காஃப், இன்னும் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், இதில் இல்லாமல் சார்ட் பேட்டர்ன்ஸ், சப்ளை டிமாண்டு சாம் சைடன் அவர் கிரியேட் பண்ணது, அது இல்லாமல் மலேசியன் தாய்லாந்து சைடு இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய குவாசிமோடோ மெத்தட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கான்செப்ட் வைஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த எல்லா விஷயத்துக்குமா அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது கேண்டில் ஸ்டிக்ஸோ அல்லது லைன் சார்ட்டோ அல்லது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இங்கே நமக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு சார்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ப்ரைஸ் எலக்ட்ரானிக்கலாக நமக்கு எந்த மெத்தடில் ஃபீடிங் கிடைக்குதோ அந்த ஃபீடை நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? அப்போது இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த எல்லா கான்செப்ட்டுக்கும் பேசிக்கானது ப்ரைஸ் ஆக்ஷன் தான். அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன விஷயம் ஆக்சுவலாக நடக்கும், அந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அல்லது இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற மிஸ்டேக் என்ன, அந்த விஷயத்தை அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். முதல்ல ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்றது என்னங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பை சைடு தாங்க பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் செல் சைடு ஃபோக்கஸை கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ப்ராஃபிட் அப்படின்றது எப்படின்னா, என்ட்ரி கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். பட் ஆனால் உங்களால் அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியும். ஸோ அதனால் ஒன் அண்ட் ஒன்லி பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம், நம்ம பேசிக்காக மார்க்கெட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று இம்பல்ஸ். ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட். நான் பேசிக்கான டேர்ம்ஸில் சொல்கிறேங்க, ரொம்ப லாஜிக்காவெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. லாஜிக் அப்படின்னா அதாவது உங்களுக்கு புரியாத மாதிரியெல்லாம் நான் சொல்லலை. நீங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டில் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த வீடியோ. ஓகேவா? அதுக்கடுத்து கன்சாலிடேஷன். ஓகேங்களா? இம்பல்ஸ் நடக்கும். இம்பல்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், எக்ஸ்பேன்ஷன். ஓகேவா? ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது கரெக்ஷன். கன்சாலிடேஷன் அப்படின்றது ரேஞ்ச் பவுண்ட். நீங்கள் என்ன வேணாலும் பேர் போட்டுக்கோங்க சார். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஃபேஸ் தான் மார்க்கெட்டில் இருக்கும். ஒன்று, ப்ரைஸ் இம்பல்ஸாக சர்னு போகும். எப்படி? அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இந்த கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போகும். ஒன்று. இன்னொன்று, அந்த சர்னு போனதுக்கு கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட்டு வரும். அதுக்கடுத்து இங்கேருந்து போகிற மூமெண்ட்டு போக முடியலை, அந்தளவுக்கு வால்யூம் இல்லைன்னா இங்கே கன்சால்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். அல்லது இன்னும் என்ன பண்ணலாம், இம்பல்ஸ் கன்சால்டேஷன், ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம், எக்ஸ்பென்ஷன் ஆகும். அது நம்ம எப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய பேசிக்கான மூவ் அப்படின்றது இதுதான். ஒன்று, அந்த டைரெக்ஷனுக்கு ப்ரைஸ் போயிட்டே இருக்கும். போயிட்டு ஆப்போசிட்டில் வரக்கூடியது நமக்கான ரீட்ரேஸ்மெண்ட். அதுக்கடுத்து இந்த 2 ஃபேஸும் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. அதாவது பையர்ஸும் சரி, செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறவங்களும் சரி, அவங்களுடைய பொசிஷன் ஒன்று ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அல்லது எக்ஸ்ட்ரா பொசிஷன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடம் கன்சால்டேஷனாக ஃபார்ம் ஆகும். இது மட்டும்தான் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயம். சரிங்க, இதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் நான் போடுறேன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். எந்த ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு உலகத்துக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி வந்தாலும் இதை தவிர வேறு எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. இது என்னன்னா, ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய நார்மல் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் தான். ஓகேவா? இது என்ன உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். இது என்ன? இது வந்து ஒரு ஹை பாயிண்ட். ஓகேங்களா? இது என்னது உங்களுக்கு? ஒரு ஹை. இது என்ன உங்களுக்கு?
இது வந்து ஒரு லோ. ஓகேவா? இது வந்து ஒரு லோ. இந்த ஏரியா என்னங்க? பிரேக் அவுட் ஏரியா. பிரேக் அவுட்டுக்கு நம்ம கலர் கொஞ்சம் மாற்றி போடலாம். ரெட் கலர் போடுவோமே. இது என்ன ஏரியா உங்களுக்கு? பிரேக் அவுட் லெவல். ஓகேவா? இது அப்படியே உங்களுக்கு இப்படி கண்டினியூஷன் ஆகிட்டே போச்சுன்னா என்னவாகும்? ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, அந்த அந்த மாதிரி மாறிக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு லெக்கில் நீங்கள் என்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். இப்போ இதில் நமக்கு இந்த பேட்டர்ன் மட்டும் தெரியும். பேட்டர்ன் மட்டும் எப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்குமே இப்போ நான் போட்டது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பேட்டர்ன். இதில் வந்து பெரிய ரகசியமெல்லாம் கிடையாது. இப்படி போகும், இப்படி லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகும். இந்த ஜோனுக்கு ஏதோ சம்திங் ஒரு ஃபிப் லெவல் போட்டு என்ட்ரி எடுங்க, அல்லது நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கக்கூடியவர், ஒரு சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கக்கூடியவர்னால் அது வந்து உங்களுடைய என்ட்ரி மாடல். நான் அதில் வந்து உங்களை குழப்ப விரும்பலை. பட் நீங்கள் அந்த ஃபேஸ் பை ஃபேஸ் மார்க்கெட்டை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது நம்ம இது போட்டதில் நமக்கு இந்த பேட்டர்ன் மட்டும்தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? இந்த பேட்டர்ன் மட்டும்தான் தெரியும். பேட்டர்ன் மீன்ஸ் ஒரு பிரேக் அவுட், ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன், ஸ்வீப்பு, பிரேக் அவுட், ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன், ஸ்வீப்பு, பிரேக். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஹண்டிங் தான் நமக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் நம்ம மார்க்கெட்டுக்கு உள்ளே என்ட்ராகும்போது மார்க்கெட் இந்த 3 ஃபேஸ் சொன்னோம் இல்லைங்களா? இந்த 3 ஃபேஸில் எந்த ஃபேஸில் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, இந்த 3 ஃபேஸை நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் உங்களுடைய டைரெக்ஷனுக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குதுன்னா அது வந்து இம்பல்ஸ் ஃபேஸ். ஓகேவா? இம்பல்ஸ் ஃபேஸ் முடிஞ்சிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்விங் ஹை, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, நாம் இந்த பேட்டர்ன் வச்சுருந்தோம் இல்லையா? இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு இன்கேஸ் ப்ரைஸ் இப்படி கீழே வருது அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க? ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா? அப்போது மார்க்கெட்டில் இந்த ஃபேஸ் என்ன ஃபேஸ்? அதாவது என்ட்ரி எடுத்துட்டு மேலே போகிறது. ப்ரீவியஸ் ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹை ஏரியாவை டார்கெட்டாக வச்சு மேலே போகிற இந்த ஃபேஸ் என்ன ஃபேஸ்? இம்பல்ஸ் ஃபேஸ் அல்லது எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸ். அதுக்கடுத்து இந்த இம்பல்ஸ் ஃபேஸுக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய இந்த மூமெண்ட் என்ன மூமெண்ட்டு? கரெக்ஷன். ஓகேங்களா? இந்த மூமெண்ட் என்ன மூமெண்ட்டு? கரெக்ஷன் அல்லது ரீட்ரேஸ்மெண்ட். இது ரிவர்சல் கிடையாது, தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? திரும்ப இந்த ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸ் என்னவாகலாம்? கன்சால்டேஷனும் ஆகலாம் அல்லது எக்ஸ்பேன்ஷனும் ஆகலாம். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் மார்க்கெட்டில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இடத்துல எக்ஸ்பேன்ஷனும் ஆகலாம், கன்சால்டேஷனும் ஆகலாம். நீங்கள் என்ட்ரியை எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் எல்லாம் முடிஞ்சு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸில் மார்க்கெட் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் படி என்ட்ரி கொடுக்குதோ அந்த என்ட்ரி வச்சுக்கோங்க. டாப் லாஸ் கீழே வச்சாலும் சரி, அல்லது இங்கே ஏதாச்சும் ஒரு ஃபிப் லெவல் வச்சு உங்களுடைய என்ட்ரி மாடல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த விஷயத்தை யூஸ் பண்ணி ட்ரேட் போட்டாலும் என்ன ஒரு விஷயம் தேவை அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப தேவை. உங்களுடைய என்ட்ரிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மெத்தடுக்கு கரெக்டாக இருக்குதான்றதை பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கோங்க. கரெக்ட், ஓகே. அடுத்த விஷயம், நான் இந்த பேட்டர்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஒரு மாதத்தில் எனக்கு எந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி என்ட்ரி கிடைக்கும், அல்லது இந்த என்ட்ரி கிடைக்கிறதுனே நான் என்ன பண்ணணும், எப்படி உட்காந்துருக்கணும், இங்கே தான் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது எதுக்கு இந்த மார்க்கெட்டை ஃபேஸ் பை ஃபேஸாக சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டுக்கு உள்ளே போகும்போது ப்ரைஸ் எந்த ஃபேஸில் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு ட்ரேடர் எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக். ஓகேங்களா? எனக்கு இந்த பேட்டர்ன் தெரியும், நான் என்ன பண்ணிடுறேன், எனக்கு இந்த பேட்டர்ன் தெரியும், கோல்டன் மாடல் சம்திங், அது என்னென்னமோ சொல்கிறீங்க. ரைட், எல்லாமே நானும் தான் பார்த்தேன். பட் எனக்கு எதுவும் செட் ஆகலை. நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் டைம் எடுத்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ மார்க்கெட் சப்போஸ் இந்த கண்டிஷனில் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். சரி, இந்த கண்டிஷனில் நான் போகிறேன், என்னப்பா பண்ணலாம்?
இது இம்பல்ஸ், இது ரீட்ரேஸ்மெண்ட், இது பிரேக் அவுட், இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இங்கே கன்சால்டேஷன் முடிஞ்சு பிரேக் அவுட் இருக்குது. என் பேட்டர்ன் இங்கே பிரேக் அவுட்டில் என்ட்ரி போடுறதா இல்லை இந்த மாதிரி மாடலுக்கு ரீடெஸ்ட்டுக்கு என்ட்ரி போடுறதான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. சரி, அப்படி இல்லை. அடுத்த ஒரு விஷயம், இம்பல்ஸு ரீட்ரேஸ்மெண்ட் வருது, பிரேக் அவுட் வச்சிருச்சு, அடுத்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருச்சு, ஒரு இம்பல்ஸ் போயிட்டு இப்படி திரும்பி நிற்கிது. இப்போ நீங்கள் வந்து இந்த கண்டிஷனில் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க. என்ன பண்ணணும்? அப்படியே ரிவர்ஸில் போகிறீங்க. இது ஒரு ஹையா, அப்படியே ரிவர்ஸில் வரீங்க. இது ஒரு லோவா, இங்கே வரீங்க. இது ஒரு ஹையா. அப்போது இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை, இந்த லோவுக்கும் இந்த ஹையுக்கும் இடையில இந்த ஹை இருக்குது. அப்போது இது என்னது? உங்களுக்கு கன்சால்டேஷனாக ஃபார்ம் ஆகலாம். உங்களுக்கான பிரேக் அவுட் ஏரியா இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப அதுவே தான் சொல்லுவேன். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு போகிறது மேட்ரு கிடையாது. அந்த பேட்டர்ன் படி மார்க்கெட் இப்போ என்ன ஃபேஸில் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரைஸை என்ன பண்ணி பழகுங்க அப்படின்னா, கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ரிவர்ஸில் உங்களுடைய ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி பழகுங்க. உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, தெளிவான ஜோன். இப்போ நாம் ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸில் இருக்கோமா, இல்லை எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸில் இருக்கோமா, இல்லை கன்சால்டேஷனில் இருக்கோமா, இல்லை நமக்கு இப்போ நம்ம போடுற என்ட்ரி லிக்விடிட்டி ஆகுமா ஆகாதா, அல்லது இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னா, கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் கரண்ட் கேண்டில் பார்த்துட்டு எனக்கு இந்த மாடல் வரணும் வரணும் வரணும்னு உட்காந்துருப்பீங்க. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ஸில் வச்சு போயிட்டே இருக்கும். அப்போது அதுக்காக இந்த சின்ன டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய எல்லா மூமெண்ட்டையும் உங்களால் பிக் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த டைம் ஃப்ரேமில் என்ன என்ட்ரி மாடல் வச்சுருக்கீங்களோ அந்த மாடல் ஃபேஸ் பை ஃபேஸாக பிரித்து வச்சுக்கோங்க. அந்த விஷயம் மார்க்கெட்டில் இப்போ எனக்கு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் போட்டு பழகுங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரைட், இப்போ என்னது, இப்படி வந்துட்டு இப்படி ப்ரைஸ் போகுது. இப்போ இதை என்ன சொல்லுவோம், அடுத்து அப்படியே இங்கே மாற்றுங்க, ஹையர் ஹை. இது வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, பட் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேணுன்றதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஹையர் ஹை, ஹையர் லோ. சார், இதில் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னுடைய மென்டார்ஷிப்பில் சொல்லி கொடுக்கக்கூடியது தான். அதுக்கான பேசிக் தான் இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஒரு 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்லித்தரேன். நீங்கள் அதையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து தெளிவாக புரியும். இல்லைன்னா கம்ப்ளீட்டாக உங்களை குழப்பம். டெக்னிக்கல் அனாலிசிஸில் திரும்ப திரும்ப நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ரைட், ஓகே. இப்போ என்ன, இது ஒரு அனதர் பிரேக் அவுட் லெவல். ஓகே, ப்ரைஸ் இப்படி எல்லாம் அழகாக உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டு போகுன்றதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இப்போது இந்த பிரேக் அவுட் லெவல் இருக்குது இல்லையா, இந்த பிரேக் அவுட் லெவலாக இருக்கட்டும் அல்லது இங்கிருந்து போகக்கூடிய ஹையர் டைம் ஃப்ரேமோட இம்பல்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வைக்கக்கூடிய லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்விங் இருக்குது இல்லைங்களா, இந்த லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்விங்கு தான் உங்களுக்கு லிக்விடிட்டி. ஓகேவா? இது உங்களுக்கான ஹையர் டைம் ஃப்ரேம் லெவல். ஹையர் டைம் ஃப்ரேம் லெவலில் பிரேக் அவுட் வந்துருச்சு. இந்த பிரேக் அவுட் ரேஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய லோயர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் லைனாக இருக்கலாம், அல்லது ஒரு சேனல் பேட்டர்னாக இருக்கலாம், அல்லது ஒரு வெஜ்ஜு பேட்டர்னாக இருக்கலாம், அல்லது ஒரு இப்படி 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 ஃப்ளாக் பேட்டர்ன் வச்சுட்டு போவான், அல்லது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வச்சுட்டு போவான், இல்லை டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம், இதுக்குள்ளே எத்தனை வச்சாலும் சரி அது என்ன, உங்களுக்கு லிக்விடிட்டி. ஏன்னா உங்களுக்கான ஹையர் டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் ஏரியா இங்கே இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு தான் போகணும் அல்லது இங்கே வந்துட்டு தான் போகணுன்றதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் இந்த ரேஞ்சை ஸ்வீப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராப்பரான ரிவர்சல் சைன் ரைட் சைடு கிடைச்சா கூட நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலும் ட்ரேடிங்கில் என்ட்ரி எடுக்கிற கண்ட்ரோல் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. மார்க்கெட்டை மூவ் பண்ணுற கண்ட்ரோல் உங்ககிட்ட கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலுமே புரியும்.
புது புது ஸ்ட்ராட்டஜி ஸ்விட்ச் பண்ண மாட்டீங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் எதையும் தேடி தேடி போக மாட்டீங்க. எல்லா விஷயத்துலையுமே ஃபெயிலியர்ஸ் வரும். நல்ல அனுபவம் உள்ள டிரைவர் தான். ஒரு இடத்துல டச் ஆகாதா? அது அது அந்த அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாரி தான். பட் அந்த ஆக்சிடென்ட் அப்படின்றது உங்கள பாதிக்காத அளவுக்கு, அந்த அளவுக்கு கண்ட்ரோல்டா வண்டிய வச்சுக்கணும். அந்த அளவுக்கு கண்ட்ரோல்டா அந்த வண்டிய நாம ஓட்டணும். இதுதான் விஷயம். ட்ரேடிங்லயும் அதேதான். உங்க கேபிட்டலுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? இந்த ரிஸ்க்குக்கு இந்த மாடல் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு? அந்த பேட்டர்ன் இந்த இடத்துல இருக்குதா? ரைட் ஓகே நான் என்ட்ரி போடலாமா? ரைட் இந்த இடத்துல நான் இந்த ரிஸ்க் வைக்கிறேன். அப்போ அந்த அமௌண்ட் எனக்கு லாஸ்னா லாஸ். அதுதான் நீங்க அப்படி ஃபிக்ஸ் பண்றது தான் என்னது? உங்களுக்கான ஸ்டாப் லாஸ். ட்ரேடு போட்டுட்டா ப்ராஃபிட் மட்டுமே தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜின்றது உலகத்துல இல்ல சார். அப்படி நம்பி போக வேண்டாம். ஓகேங்களா? ரைட். அடுத்த ஒரு விஷயம் பிரைஸ் ஆக்ஷன் மாடல் பார்த்தாச்சு, லிக்விடிட்டி பார்த்தாச்சு. இப்போ ஏன் நான் பை சைடு மட்டும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்குங்க. இது வந்து எனக்கான 15 மினிட் சார்ட்னு வச்சுக்கோங்க. இந்த 15 மினிட் சார்ட்டில் எனக்கு இந்த இடத்துல வருது. இதுக்கு பேர் என்ன? ஒரு சிலர் சோச்சும்பிங்க, ஒரு சிலர் சாக்கும்பிங்க. நான் என்ன சொல்லுவேன்? ரிவர்சல் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ரிவர்சல் பிரேக் அவுட் இந்த 15 மினிட்டோட ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போகுதுன்னு நினச்சிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். ஓகே. இந்த 15 மினிட்டுக்கு இங்கே செல் பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் கிடைக்கக்கூடிய பையை மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? நீங்கள் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் பரவாயில்ல. 15 மினிட் 4 ஹவர் டெய்லி இந்த மாதிரி பெரிய டைம் ஃப்ரேம்ஸ் என்ன வச்சுருக்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் அதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத தெளிவுபடுத்திட்டு உங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் மாடலை ட்ராப் பண்ணுங்கள். ப்ரைஸில் வந்து பையும் வரையலாம், செல்லும் வரையலாம். ஓகேவா? ப்ரைஸ் வந்து இப்படி தான் போகும். அப்போ இங்கே ஒரு பிரேக் அவுட் வருது, இங்கே ஒரு பிரேக் அவுட் வருது, இங்கே ஒரு பிரேக் அவுட் ரைட் போட்டே போகலாம். இதில் நீங்கள் சின்ன சின்னதாக செல் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பையோ அல்லது இந்த பையோ மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ப்ரைஸ் ஓவரால் பை தான் ஆகும். செல்லு வரக்கூடியது எல்லாமே ஒரு கரெக்ஷன். ரிவர்சல் அப்படின்றது எதுனா மினிமம் வீக்லி அண்ட் எபோவ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு செல் பேட்டர்ன் கிடைச்சா மட்டும் செல் ட்ரை பண்ணலாம். அது மந்த்லிக்கோ அல்லது இயர்லிக்கோ ரீட்ரேஸ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதில் லிக்விடிட்டி அப்படின்றது என்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹையர் டைம் ஃப்ரேம் லெவலுக்கு மேலே லோயர் டைம் ஃப்ரேமில் வைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதே ஸ்ட்ரக்சர் இந்த எலியாட் வேவில் போடுவாங்களே, சிம்பிளாக பார்த்துருப்பீங்களே. என்னது? இப்போது இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. 1 2 3 இதுதானே உங்களுக்கு எலியாட் வேவு. ஓகே. லோயர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது எப்படி வரும்? இதில் 1 2 3 இதில் 1 2 இதில் 1 2 3 இதில் 1 2 இதில் 1 2 போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இதுதானே. அப்போது நீங்கள் எதை வரைய ஆரம்பிச்சிருவீங்கன்னா இதை வரைய ஆரம்பிச்சிருவீங்க. இங்கே செல் பார்ப்பீங்க. இந்த ஜோனுக்கு பை வர்றது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. திரும்ப என்ன பண்ணுவீங்க? இந்த ஜோனுக்கு ஒவ்வொரு முறை ரீட்ரேஸ்மெண்ட் வருவான், வரமாட்டான். திரும்ப இங்கே போனீங்கன்னா இந்த ரீடெஸ்ட்டுக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறதுன்னு தெரியாது. இந்த ஃபிப்பு யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குழப்பம் வந்துடும்? இவ்வளோ தூரம் ஃபிப்பு போட்டால் இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு போயிட்டானே, இதை லிக்விடிட்டியாக யூஸ் பண்ணுறதா ஜோனாக யூஸ் பண்ணுறதா அப்படின்ற குழப்பமெல்லாம் வரும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஜோனை பூரா வரைய ஆரம்பிச்சிருவீங்க. இது ஒரு 15 மினிட் ஜோன். இது வந்து 4 ஹவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 15 மினிட் ஜோன். அடுத்து இது வந்து டெய்லிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 15 மினிட் ஜோன். இது வந்து உங்களுக்கு ஒரு வீக்லி மந்த்லிக்குள்ளே இருக்கக்கூடிய அப்படி வரைய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக ஜோனை வரைஞ்சி மார்க்கெட்டில் இங்கே தான் நிற்கணும், அங்கே தான் நிற்கணும், அங்கே தான் நிற்கணும், இங்கே தான் நிற்கணும்னு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். ரைட் சைடில் கிடைக்கக்கூடிய ரிவர்சல் கன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ண கற்றுக்குங்க. அதுதான் உங்களுக்கு ட்ரேடிங்கில் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம சொல்கிறது என்ன? அதே விஷயந்தான். இங்கே பிரேக் அவுட்னு போட்டு இந்த பெரிய டைம் ஃப்ரேமோட பிரேக் அவுட்டை விட்டுருவோம். இந்த பெரிய டைம் ஃப்ரேமுக்கு மேலே இந்த கண்டினியூஷன் போகும்போது இதை பார்த்துக்கிட்டே போவோம். திரும்ப கீழே திரும்பும்போது என்ன பண்ணுவோம்? இதை செல்லுன்னு வரைய ஆரம்பிச்சிருவோம். அப்போது இந்த ரேஞ்சுக்கு கீழே தான் செல் அப்படின்றத மறந்துட்டு இந்த ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய பையை எடுக்காமல் இங்கே சப்ளை வரைய ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பிரச்சனை. ஓகேவா? இப்போ லிக்விடிட்டி அப்படின்றது என்ன? இதுலேயே பார்ப்போம். லிக்விடிட்டி அப்படின்றது என்ன? இந்த மேலே வரைஞ்ச இந்த பெரிய கருப்பு லைன் என்ன கலர் போடலாம்? ஒரு ப்ளூ கலர் போடுவோம். இந்த
இந்த பெரிய கருப்பு லைன் சாரி பெரிய ப்ளூ நல்லா பெருசாக போடுவோம் ரைட். இந்த பெரிய ப்ளூ என்னது உங்களுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். லோயர் டைம் ஃப்ரேமோட இந்த ஜோன் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சா? இந்த ஜோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்லாம் தெரியாதுங்க. ஓகேவா? இப்போ நான் சொல்லிடுறேன். அப்போ மொதல் ஜோன் அடிபட்டு அடுத்த ஜோனில் திரும்புமா? அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளே போக வேண்டாம். என்றைக்குமே ரீட்ரேஸ்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குதுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் வரக்கூடிய செல்லோட ஃபெயிலியரை பிடிக்க பார்த்து கற்றுக்குங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இந்த செல்லோட ஃபெயிலியரை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஹையர் டைம் ஃப்ரேம் லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா தாராளமாக இங்கேயே பை அடித்து ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு டார்கெட் இந்த ரேஞ்சுக்கு விட முடியும். இது லிக்விடிட்டி ஹண்ட் ஏரியா, இது லிக்விடிட்டி ரன் ஏரியா. ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ஆப்போசிட்டில் என்றைக்குமே போகாமல் இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக இருக்க முடியும். ரைட், ஓகே. ஒரு 3 ரூல் சொல்கிறேன். இந்த 3 ரூலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. 1, கரண்ட் டைம் ஃப்ரேமில் ரேஞ்சே வரையக்கூடாது. ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்கு ப்ரைஸ் எப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அல்லது ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்கு லோயர் டைம் ஃப்ரேம் எப்போ ட்ரெண்டு திரும்புதோ அப்போ மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். 3வது ரூல், ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ஆப்போசிட்டில் கவுண்டர் ட்ரேடு பண்ணக்கூடாது. இந்த 3 ரூல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. திரும்பவும் சொல்கிறேன், கரண்ட் டைம் ஃப்ரேமில் ஜோன் வரைய வேண்டாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் மட்டும் ஜோன் வரைங்க. ப்ரைஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் லெவலுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஹையர் டைம் ஃப்ரேம் லெவலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அதோட டைரெக்ஷனுக்கு திரும்பும்போது மட்டும் ட்ரேட் போடுங்க. 3வது, ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ஆப்போசிட் ட்ரெண்டில் ட்ரேடு பார்க்க வேண்டாம். அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன், செல் ட்ரேடு எந்த அளவுக்கு லாங் டேர்முக்கு பார்க்காத இருக்கிறீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஷார்ட் டைமாக நான் ஒரு இன்ட்ராடே பண்ணுறேன், ஒரு 1 மினிட்ல பண்ணுறேன், 5 மினிட்ல பண்ணுறேன், 15 மினிட்ல பண்ணுறேன், அது எனக்கு தப்பு, அது அந்த ட்ரேட் வந்து எனக்கு தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா ரைட், அது வந்து மிஸ்டேக்கே கிடையாது. பட் ஒரு டெய்லியெல்லாம் செல்லுக்கு திரும்பிடுச்சு, நான் செல் போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் போயிட்டீங்கன்னா அது வீக்லிக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டுருக்கும், மந்த்லிக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டுருக்கும். அங்கேருந்து திரும்ப திரும்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு டெய்லி ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி திரும்பிட்டோம். அப்போது இதை செல்லுன்னு போட்டிங்கன்னா இங்கே ஒரு சப்ளை, இதை லிக்விடிட்டி, இங்கே ஒரு சப்ளைன்னு போட்டுருவீங்க. அது வீக்லி ஜோனை தொட்டு சரசரன்னு வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஜோன் ஃபுல்லாக என்னது உங்களுக்கு லிக்விடிட்டி ஹண்ட் ஏரியா, இது பூரா என்னது லிக்விடிட்டி ரன் ஏரியா. ஓகேவா? அப்போது இது என்ன உங்களுக்கு ஓவரால் பெரிய டைம் ஃப்ரேம், இது இங்கே என்னவா இருக்கும்? ஓவரால் பெரிய டைம் ஃப்ரேமுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கும். இது ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். இவ்வளோ தான் ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த கான்செப்ட் போனீங்கனாலும் இதை தவிர வேறு எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. என் மென்டார்ஷிப்லேயும் அதே விஷயந்தான். இதை சார்ட்டை வச்சு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுப்போம். இதில் திரும்ப நான் சொல்லிடுறேன், எங்கடா செல் ஸ்ட்ரக்சருக்கு சொல்லியே கொடுக்கலையேன்னு நினைக்காதீங்க சார். செல் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் போகாத வரை உங்கள் அக்கௌண்ட்டு பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா செல்லுன்றது என்றைக்குமே ஷார்ட் டேர்ம் தான். ஹையர் டைம் ஃப்ரேம் லெவலுக்கு செல்லர்ஸை மேனிப்புலேட் பண்ணி தான் பை ஆர்டர்ஸ் போடுவாங்க. நம்ம அந்த ட்ராப்பில் மாட்டாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. கரண்ட் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் உடையுதுன்னா ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போகுதுன்றதை நினச்சிக்கோங்க. லிக்விடிட்டி அப்படின்றது என்ன? ஹையர் டைம் ஃப்ரேம் லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய லோயர் டைம் ஃப்ரேம் ஜோன் அல்லது ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்கள் உள்ளே இருக்கக்கூடிய லோயர் டைம் ஃப்ரேம் ஜோன் எல்லாமே உங்களுக்கு லிக்விடிட்டி தான். அப்போது ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸை தெளிவாக பிடிங்க. ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸில் வரக்கூடிய செல் எங்கே ஃபெயில் ஆகுதோ அங்கே பை போடுங்க. அடுத்த விஷயம், கரண்ட் ப்ரைஸ் உங்களுடைய ஸ்ட்ரக்சர் பிளான் படி எக்ஸ்பேன்ஷனில் இருக்கா, கன்சால்டேஷனில் இருக்கா, ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கா, இந்த சுச்சுவேஷனுக்கு ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போக வேண்டியது ஒவ்வொரு தனிப்பட்ட ட்ரேடருடைய தேவை. ஓகேங்களா? அதை நீங்கள் வளர்த்துக்க பாருங்கள். அன்வான்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நம்பி போகாதீங்க. மார்க்கெட்டை யூனிக்காக மூவ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜின்றது எதுவுமே இல்லை. பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வேலை செய்யும். எந்த டைம் ஃப்ரேமில் எடுத்தீங்கனாலும் பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டு தான். இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் ஜோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் வகுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எலுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இல்லை, இதில் எனக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குது, நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்ற உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்கள், இல்லை அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது பற்றின கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபர்தரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.